வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசு தேர்வு தமிழ் பரீட்சை முடிஞ்சிருச்சு. 10ஆம் வகுப்புக்கு அரசு பொதுத் தேர்வு தமிழ் முதல் தேர்வு முடிஞ்சிருச்சு. சிறப்பாக எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வருகிற புதன்கிழமை 2ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ அதில் ஆங்கில தேர்வை மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எதிர்கொள்ள இருக்கீங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதணும், அதிக மதிப்பெண்களை பெறணும். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரிங்களா? சரி, நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கணும்னு நிறைய இலக்கோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தெரியல. எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம டயத்தை ஒதுக்கி எழுதுறது அப்படிங்கிறது தெரியல. மாணவர்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் கரெக்டாக 10 மணிக்கு உங்கள் கையில் கொஷின் பேப்பர் வந்துடும். அப்படி தானே? தமிழ் பரீட்சைக்கு பார்த்துருப்பீங்க. 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடும். 1/4 மணி நேரம் கொஷின் பேப்பரை ரீட் பண்ணணும். நம்ம அப்படி தானே ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 1/4 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அதில் தான் நீங்கள் படித்த கேள்விகள்லாம் வந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். சரிங்களா? அதுக்காண்டி டிக் அடிக்காதீங்க. பெருசாலாம் டிக் அடிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு புள்ளி. சரிங்களா? கொஷினை எல்லாம் வாசிச்சிடணும். நம்ம சமூக அறிவியல் பாடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 44 கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? சமூக அறிவியல் பாடத்தில் 44 கொஷின்ஸ் மொத்தம் இருக்குது. அதில் 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா 14 சரியான விட, 10 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். 28வது கேள்வி கட்டாயம்னா கம்பல்சரி நீங்கள் அதை அட்டன் பண்ணணும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 29லேருந்து 42 முடிய 5 மார்க் கேள்வி. அதில் 42வது கொஷின் கம்பல்சரி கொஷின். அது மேப், எந்த மேப்னாலும் வரலாம். வேர்ல்டு மேப் கேட்கலாம் வரலாறில். அப்படி கேட்கலை அப்படின்னா வரலாறில் இந்திய வரைபடம் அது கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அது போகத்தான் மீதி உள்ள 9 5 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? அடுத்து 43 44. 43வது எழுதக்கூடிய 8 மதிப்பெண் வினா. ஆப்ஷன் எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லி வரும். மேலே ஒரு கொஷின் கொடுப்பாங்க, அல்லது அடுத்து ஒரு கொஷின். அந்த கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா சப்ரிவேஷனாக கேட்பாங்க. அப்போ அந்த 2 சப்ரிவேஷன் கேட்டு அல்லது கொடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ நீங்கள் முதல் கேள்வியை தேர்வு செய்கிறீங்க, அதில் 2 சப்ரிவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த 2ஐயும் நீங்கள் எழுதணும். சரிங்களா? அதில் 1 மட்டும் எழுதிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடக்கூடாது. ஸோ ஒரு பகுதி எடுக்கிங்கன்னா அதை முழுமையாக எழுதினா தான் உங்களுக்கு 8 மார்க். சரிங்களா? ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் 44வது கேள்வி இந்திய வரைபடம் புவியியலில் கேட்கலாம், அல்லது கொடுத்து தமிழ்நாடு வரலாம். சரிங்களா? ஸோ எதுக்காக நான் சொன்னேன்னா, ஒரு கொஷின் பேட்டர்ன் இப்படித்தான் அப்படின்னு எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். உங்களுடைய மாவட்டத்தில் காலாண்டு, அரையாண்டு, ரிவிஷன் தேர்வு, சரிங்களா, எல்லா தேர்வுகளையும் இப்படி தான் பேட்டர்ன் இருக்கும். அரசு பொது தேர்வும் இதே தான் இருக்கும். சரி, இது ஒரு பக்கம். இப்போ தமிழ்லேயே உங்களுக்கு தெரியும், நிறைய மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எனக்கு நேரம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேரத்தை எப்படி நம்ம ஒதுக்குறது? சமூக அறிவியல் பாடத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 வாங்கணும்னு எய்மோட இலக்கோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியாமல் போயிடுது. ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு. மாணவர்கள் முழுமையாக கேளுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் பேப்பரை வாசிச்சிருப்பீங்க. அப்போ எந்தெந்த கேள்வியெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடணும் மனசில். அப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிடுவீங்க, ஒரு புள்ளி வச்சுருவீங்க. அப்போ தேர்வு, அதாவது நம்ம என்னென்ன கேள்வி எழுதணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணிடுவீங்க. அடுத்து எப்படி டயத்தை ஒதுக்கிறது? இந்த 14 ஒரு மதிப்பெண் வினாவை முதல்ல நீங்கள் எழுதிருங்க. அடுத்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல், வரைபடம் முதல் 4 பக்கத்தில் வரைபடம் தான் இருக்கும். இந்திய வரைபடம் இருக்கும், அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொரு இந்திய வரைபடம், அடுத்து வேர்ல்டு மேப்பு, அடுத்து தமிழ்நாடு மேப்பு. இந்த 4மே அடுத்தடுத்த பக்கத்தில் வரும். ஸோ 1 to 4 பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? வரைபடம் தான் இருக்கும். முதல்ல மனசில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்தெடுப்புலேயே வரைபடத்தை வரையலாமா சார், குறிக்கலாமா சார்? கண்டிப்பாக குறிக்கலாம். நல்லா படிக்கக்கூடிய மாணவன் எதை தொட்டாலும் நீங்கள் கரெக்டாக தான் செய்வீங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் புவியியல் இந்திய வரைபடத்தை குறிக்கலாம். அல்லது 42வது கேள்வி கட்டாயம்னா 5 மார்க்கில் வரலாறுலேருந்து இந்திய வரைபடம் கேட்கலாம். அப்படி கேட்கலைன்னா வேர்ல்டு மேப் கேட்கலாம், உலக வரைபடம். ஸோ அதையும் குறிச்சிருங்க ஃபஸ்ட்டு. அப்போது ஒரு 8 மதிப்பெண், அடுத்து ஒரு 5 மதிப்பெண். அதை குறிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? நல்லா கவனமாக இருங்க.
15 நிமிஷம் தான் ஆகும் அதிகபட்சம். நான் சொல்கிறேன், நல்லா படிக்கிறவன் 10 நிமிஷத்தில் அல்லது 5 நிமிஷத்தில் குறிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. நான் அதிகமாகவே டைம் கொடுத்துறதே 15 நிமிஷம். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ 15 நிமிஷம் என்ன சொல்லியிருந்தேன் நான்? ஃபஸ்ட் ஒன் அந்த 8 மார்க்கு அண்டு 5 மார்க், அதாவது 42வது வினாவும் 44வது வினாவும் எவ்வளோ மார்க் மொத்தம் டைமிங் பார்த்தீங்கன்னா 15 நிமிடங்கள். 15 நிமிஷம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அப்போ 13 மார்க் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. 15 நிமிஷத்தில் 13 மார்க். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக நல்லா பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது 14 சரியான விடை. இந்த 14 சரியான விடையை குறிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? கொஷின் பேப்பரை ஏற்கனவே வாசிட்டீங்க, ஆன்சர் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், சரிங்களா? ஏதாவது ஒன்று வேணால் கொஞ்சம் டவுட்டில் வச்சுருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக 14 சரியான விடையை குறிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு டைமிங் எவ்வளோ ஆகும்? ஒரு அதிகபட்சம் நான் சொல்கிறேன் 15லேருந்து 20 நிமிஷம் ஒதுக்கலாம். அதிகபட்சம் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 10 நிமிஷத்தில் கூட இதை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வார்த்தை தான் எழுத போகிறீங்க. அதை ஆப்ஷனோடு எழுதுங்க. இப்போ ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? இதுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கும்? இதுக்கு ஆன்சர் லெனின். லெனின் வந்து ஆவண்ணா ஆன்சர் வருது அப்படின்னா ஆவண்ணான் போட்டு லெனின் எழுதுங்க. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்கள். அரை நிமிஷம் ஆகுமா? அதுவே அதிகம். அப்போது எனக்கு தெரிஞ்சு இதை வந்து 10லேருந்து 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அப்போது 30 நிமிஷம் ஓடிடுச்சு. அரை மணி நேரத்தில் நம்ம எதை முடிச்சிருக்கோம்? 42வது வினா, சரிங்களா? 43வது வினாவையும் 42வது வினாவையும் நம்ம முடிச்சிட்டோம். 44. ஸோ வரைபட பயிற்சி முடித்தாச்சு, சரியான விடையை முடித்தாச்சு. அப்போ அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க? 13 + 14 27 மார்க் ரெடி. 27 மார்க்கை அரை மணி நேரத்தில் முடிக்கிங்க. சில மாணவர்கள் இதை 20 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய மாணவர்கள், 15 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஸோ அரை மணி நேரத்தில் 27 மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்க. அடுத்து 2 மார்க்கு. 2 மார்க் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 28 முடிய. இதில் 28 ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டாயம்னா. அதை தவிர்த்து தான் நீங்கள் 9 2 மார்க் எழுதணும், ப்ளஸ் 28வது கேள்வி. ஸோ என்ன செய்யணும்? 10 2 மார்க். இந்த 10 2 மார்க் எழுத எவ்வளோ நேரம் ஆகும்? நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மார்க்குக்கு அதிகபட்சம் 3 நிமிஷம் ஒதுக்குனாலும் கூட நீங்கள் 30 நிமிடங்களில் இந்த 2 மார்க்கை நீங்கள் முடிச்சிடலாம். அப்போது 30க்கு பதிலாக நீங்கள் 45 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க, 3/4 மணி நேரம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் நமக்கு போயிடுச்சு. இப்போது இதுக்கு அரை மணி நேரம் தான், ஆனால் அதிகபட்சம் நான் சொல்கிறது 45 நிமிஷம், 3/4 மணி நேரம். அப்போ 1.25 மணி நேரம் உங்களுக்கு எதுக்கு போயிடுச்சு? இந்த 1 வேர்ட்ஸும் 2 மார்க்ஸும் முடிச்சாச்சு, சரிங்களா? அடுத்து 5 மார்க் ஆரம்பிக்கிங்க. 5 மார்க் பார்த்தீங்கன்னா 29 to 42. 42 ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம், கரெக்டாக வேணால் முடிச்சாச்சு. அப்போ 9 5 மார்க் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும், அப்படி தானே? ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கணும். ஸோ அதனால் அந்த ஒரு 5 மார்க் நான் விட்டுட்டேன். 9 5 மார்க்கு எழுதக்கூடிய 5 மார்க். அதில் ஒரு கோடிட்டடை வருமா? ஒரு காலக்கோடு வருமா? சரிங்களா? அடுத்து மேப் நம்ம சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன வருது? 2 வேறுபாடு, ஒரு காரணங்கூறு. ஸோ இந்த 3 இது போக தான் மீதி ஒரு 6 கேள்வி எழுத போகிறீங்க, அப்படி தானே? அப்போது மொத்தத்தில் ஒரு 5 மார்க்குக்கு அதிகபட்சம் நீங்கள் டைமிங் ஒதுக்குனீங்க அப்படின்னா 5லேருந்து 6 நிமிஷம் வரைய எழுதலாம். அப்போ எத்தனை 5 மார்க் எழுத போகிறீங்க? 10க்கு 1 அங்கே எழுதியாச்சு, முதலேயும் வரைபட பயிற்சி குறிச்சாச்சு. அப்போ 9 54 நிமிஷம். நீங்கள் 1 மணி நேரமே வச்சுக்கோங்க, 1 ஹவர் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? 2.25 மணி நேரம் எழுதுறதுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ஈஸியாக எழுதிடலாம். அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய மாணவர்கள் கேட்காங்க, 5 மதிப்பெண்ணுக்கு 5 மதிப்பெண் கொடுத்துருவாங்களா? நான் ஷுவராக சொல்கிறேன், புத்தகத்தை ரெஃபர் பண்ணி எழுதுங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. புத்தகத்தில் 7 பாயிண்ட் தான் இருக்குது, 8 பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு உறுதியாக 5 மதிப்பெண்கள் உண்டு, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுமாதிரி இப்போ மண் வகைகள் கேட்காங்க, ஏதேனும் 5 மண் வகைகளை விவரின்னு கேட்டால் 5 மண் வகைகளை விவரித்து எழுதினாலே கண்டிப்பாக உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? அது மாதிரி நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதனுடைய சவால்கள், அதனுடைய விளைவுகள், இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. கருப்பணம் என்றால் என்ன, அதனுடைய விளைவுகள், இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ அதுக்கெலாம் 5 மதிப்பெண்கள் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க, எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ அப்போது 2.25 மணி நேரத்தில் நம்ம எதெல்லாம் எழுதி முடிச்சிருந்தோம்? மேக்ஸிமம் கவர் ஆகிடுது. இன்னும் ஒரு டைமிங் இருக்குது,
அதுதான் 8 மதிப்பெண் வினா. சரிங்களா? நான் சொன்னேன் 5 மார்க் 9 5 மார்க் எழுதுறதுக்கு 10 எழுதணும். 1 ஏற்கனவே மேப் குறிச்சாச்சு. அதனால் நான் 9ன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த 9க்கு 1 மணி நேரம் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 1 1/2 மணி நேரம், இப்போ 2 1/4 மணி நேரம். நீங்கள் 2 1/2 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். இந்த 2 1/4 மணி நேரத்தை 2 1/2 மணி நேரமாக கூட ஆக்கிக்கோங்க. 8 மதிப்பெண் வேணால் நீங்கள் குறிக்கணும். அப்படி தானே? 8 மதிப்பெண் வேணால் எழுத வேண்டிய கொஷின் 43. அதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? 5 மார்க்குக்கே 6 நிமிஷம்னா 8 மார்க் எவ்வளோ ஒதுக்குவீங்க? 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஒதுக்கலாம். 10 நிமிஷம் கண்டிப்பாக 10லேருந்து 15 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. அப்போ மேலே ஏற்கனவே நான் 2 1/4 மணி நேரம் அப்படிங்கிறத 2 1/2 மணி நேரம்னு சொன்னேன். இதுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகிப்போகுது? நம்ம 2 மணி நேரம் 50 நிமிஷத்தில் நம்ம தேர்வை முடிக்கிறோம். முடிக்க முடியுமா முடியாதா? நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், 100க்கு 100 வாங்கணும் அப்படிங்கிற இலக்கோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் வாங்க முடியும்ல? எழுதிடலாம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மீதி 10 நிமிஷம் எதுக்கு சார் அப்படின்னா, உங்களுக்கு வார்னிங் பெல் 1:10க்கு அடிப்பாங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கும்பொழுது வார்னிங் பெல் அடிப்பாங்க. அதுக்கு முன்னாலேயே நீங்கள் 5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சுட்டு ஒரு தடவை எதெல்லாம் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமா, ஏதாவது விடுபட்டுருக்கு, 1 வேர்டு சிலது நீங்கள் எழுதாமல் விட்டுருப்பீங்க, அதை கரெக்டாக எழுதணும். சிலது பார்த்தீங்கன்னா 1 வேர்டு விட்டு வச்சுருப்பீங்க, 4வது 1 வேர்டு தெரியலன்னு. ஏதாவது 5 மார்க் எழுதும்போது டக்குன்னு அந்த மனசு சொல்லும், அந்த 1 வேர்டுக்கு ஆன்சர் இதான் அப்படின்னு உடனே எழுதியிருப்பீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி ஏதாவது எழுதாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணும் கரெக்டாக. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்குமா, மேப்புக்கு கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்குமா. மேப்புக்கு பார்த்தீங்கன்னா 42வது கட்டாய வேணாம், அது மேப்பு வேர்ல்டு மேப் இருக்கலாம், அல்லது வரலை அப்படின்னா இந்திய மேப் வரலாறு பகுதியில் கேட்கலாம். ஸோ அது கரெக்டாக 42 கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமா. 44 புவியியல் பகுதி, நீங்கள் இந்தியாவை எடுத்துருக்கலாம் அல்லது தமிழ்நாடு எடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு 44 கொஸ்டின் நம்பர் போட்டோமா. ஸோ இதெல்லாம் அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 28 கட்டாயம் வேணால் கரெக்டாக தான் எழுதியிருக்குமா, அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்குமா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ உங்களுக்கு கிளியர், எக்ஸாம் இஸ் ஓவர். கரெக்டாக வார்னிங் பெல் அடிப்பாங்க, நீங்களும் ஃப்ரீ ஆயிடுவீங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா கண்டிப்பாக எழுதலாம். ஒரு 5 மார்க் கேள்விக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் எடுத்தாலுமே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் வரும். அதில் சில கொஷினில் ஈஸி கொஷின் இருக்கும், அப்போ டைமிங் ரொம்ப குறையும். அதுக்கெலாம் அப்போ அதிகமாக எழுதக்கூடியதுக்கு டயத்தை கூட்டிக்கலாம். அதுக்காண்டி ஒவ்வொரு கேள்விக்குமே என்ன செய்யக்கூடாது, மணியை பார்த்துக்கிட்டே டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அப்போது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 100 மதிப்பெண்கள் உறுதி. இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு மேப்பு தான் உங்களுக்கு இருக்கும். 4 மேப் கொடுத்துருப்பாங்க. அதில் 42வது வினா கட்டாய வினா, அது எதுனாலும் வரலாம். வேர்ல்டு ஆர் இந்தியா வரும். வேர்ல்டு கேட்கலாம் அல்லது வேர்ல்டு கேட்கலைன்னா இந்தியா, அது 5 குறிக்க போகிறீங்க. அடுத்து புவியியலில் 8 குறிக்க போகிறீங்க. 44வது கேள்வி. அப்போ 13 மார்க்குக்கு 15 நிமிஷம். 14 சரியான விடைக்கு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ அரை மணி நேரத்தில் அதை முடிச்சிடலாம். பதட்டப்படாமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் நல்லா வாசிச்சிருந்தீங்கன்னா இன்னும் குயிக்காக முடிக்கலாம். எந்த அளவுக்கு 1 வேர்டெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. கண்டிப்பாக அதில் மார்க் வாங்கிடலாம். டயத்தை அதில் சேவ் பண்ணணும். நீங்கள் வேகமாக எழுதணும். வேகமாக எழுதுன்னு சொல்லிட்டு தப்பாக எழுதக்கூடாது. ஆப்ஷன் எழுதுங்க, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து அரை மணி நேரத்தில் அது முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 28 முடிய எவ்வளோ நேரம் அதுக்கு ஒதுக்க வச்சோன்னே, ஒரு கொஸ்டினுக்கு அதிகபட்சம் 3 நிமிஷம். அப்போ அதுக்கு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போ அரை மணி நேரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன ஆகிப்போச்சு, 1 1/4 மணி நேரம். நான் அரை மணி நேரத்தை 3/4 மணி நேரம் சொல்லியிருந்தேன் 2 மார்க்குக்கு. ஸோ 1 1/4 மணி நேரத்தில் 28வது கேள்வி முடிய நீங்கள் முடிச்சிருந்தீங்க. சரிங்களா? அடுத்து 29 to 42 ஏற்கனவே அட்டன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் எடுக்க சொல்லியிருக்கேன் 5 மார்க்குக்கு. 9 5 மார்க் தான் எழுத போகிறீங்க. அதில் காலக்கோடு வரைய போகிறீங்க, 2 வேறுபாடு, ஒரு காரணம் கூறு, கோடிட்டிடம் 5 கோடிட்டிடம். நல்லா தெரிஞ்சால் 5மே ஈஸியாக தான் இருக்குது, கரெக்டாக ரைட் வாங்கிடுவேன் அப்படின்னா அதை அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 29. ஏதாவது டவுட்டாக இருக்கா, அதை அட்டன் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், கோடிட்டிடத்தையும் நல்லா படிச்சுக்கணும். கோடிட்டிடத்துக்கு ஏற்கனவே நான் நிறைய போட்டிருக்கேன், பிடிஎஃப் ஃபைல் போட்டிருக்கேன், வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அப்போ அதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்போது அந்த 29லேருந்து 42 நமக்கு 41 முடி தான் கணக்கு. ஸோ 9 கேள்வி எவ்வளோ நேரத்தை அட்டன் பண்ணுறோம், 1 மணி நேரம். அப்போ 2 1/4 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 1 அட்டன் பண்ணணும். என்ன கேள்வி, 43வது கேள்வி 8 மதிப்பெண் வினா. அதுக்கு அதிகபட்சம் 15லேருந்து 20 நிமிஷம். அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகிப்போச்சு, 2 மணி நேரமும் 45 நிமிஷம் அல்லது 50க்குள்ளே
2 மணி நேரமும் 50 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எழுதி முடிச்சிடணும். 10 நிமிஷம் என்ன பண்ணணும், நீங்கள் ரிவிஷன் பார்க்கணும். உங்கள் பேப்பரை ஆசிரியர் திருத்தம் பண்ணக்கூடிய நீங்கள் திருத்தணும். அதுக்காக திருத்திடாதீங்க, சரிங்களா? செக் பண்ணுறீங்க, கரெக்டாக எழுதியிருக்குமா, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்குமா, ஏதாவது விடுபட்டுருக்குமா, அதெல்லாம் செக் பண்ணணும். அது மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. 2 மார்க்லாம் 10 அந்த கட்டாயம் சேர்த்து எழுதியிருக்கோமா அல்லது அதிகமாக எழுதிடக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? அது மாதிரி 42 கரெக்டாக குறிச்சிருக்குமா, 8 இடம் குறிச்சிருக்குமான்னு சொல்லி 43வது கேள்வியை 44வது கேள்வியை திரும்ப நீங்கள் செக் பண்ணணும். 8 இடம் கரெக்டாக இருக்கணும். சில மாணவர்கள் 7 இடத்த மட்டும் குறிச்சிட்டு 8 குறிச்சதாக நினச்சிருவாங்க. அப்படி இருக்காதிங்க. அப்போ 1 2 3 வச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. கை வச்சு 1 2 3 வச்சு எண்ணிடுங்க, எல்லாமே குறிச்சிருக்குமா அப்படின்னு, சரிங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டின் உள்ளது தான் குறிச்சிருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. சிலவங்க ஆர்வக்குளரில் கேட்காத போய் குறிச்சிருவாங்க. அப்படி இருந்தால் மார்க் வாங்க முடியாது. கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்களோ அதைத்தான் நீங்கள் வரைபட பயிற்சியில் குறிக்கணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்குமான்னு அந்த 10 நிமிஷத்தில் பார்க்குங்க. அப்போ என்ன உண்டு, உங்களுக்கு கண்டிப்பாக 100 மதிப்பெண்கள் வாங்கிடலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதே நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப தப்பாக. ஸோ உறுதியாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை சமூக அறிவியல் பாடத்தில் அரசு பொதுத் தேர்வில் உறுதியாக பெறலாம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாமல் மற்ற மாணவர்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சயின்ஸ் பரீட்சை முடிஞ்சு 11ஆம் தேதி முடியுது. அப்போ மதியத்திலிருந்தே நீங்கள் சோசியல் சயின்ஸை படிக்க ஆரம்பிச்சிடணும். அந்த 3.5 நாள், ஏன்னா 15ஆம் தேதி உங்களுக்கு சோசியல் சயின்ஸு, ஏப்ரல் 15. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 3.5 நாளும் ஒரு டைம் ஒதுக்கணும். இதை 1 வேர்டை ஆஃப் டே பயன்படுத்துங்க. அந்த சயின்ஸ் பரீட்சை முடிஞ்ச அன்னைக்கே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் நினைப்பாங்க மறுநாள் படிச்சிடலாம்ல அப்படின்னு. கண்டிப்பாக அது முடியாது. 100 மார்க் வேணும்னா ஆஃப் டேக்குள்ளே 1 வேர்டை முடிங்க. அல்லது போர் அடிக்கா மேப் பாருங்கள், ஏதாவது ஒரு பயிற்சி ஒரு பகுதியை முடிச்சிருங்க. மறுநாளாக 2 மார்க் மட்டும் படிங்க, அல்லது 5 மார்க் ஆரம்பிச்சிருங்க. 5 மார்க்கை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 டே நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் ரிவிஷன் தான் விட போகிறீங்க, புதுசாக படிக்க வேண்டாம். அப்போ ரிவிஷன் விடுறதுக்கு 1 நாள் போதும், 2 மார்க்குக்கு 1 நாள் போதும், சரிங்களா? அப்போ 2.5 நாள் ஓடிடுச்சு, மீதி 1/2 நாள் இருக்குது. எக்ஸாமுக்கு முதல் நாள் 1/2 நாள். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப ஃபுல் ரிவிஷன், சரிங்களா? இப்படி பார்த்தா தான் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு டைம் டேபிள் போட்டு நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதும் போது நான் சொன்ன அந்த டயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நல்லா படிக்கக்கூடிய மீத்திறன் மிக்க மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற முடியும். ஸோ காட் பிளஸ் யூ. அனைத்து மாணவர்களும் எல்லா பாடத்துலையும் நல்ல மதிப்பெண்களை பெறணும். என்னை பொறுத்தளவு சமூக அறிவியல் பாடம் ஒரு இலக்காக வச்சு நல்லா படிங்க. 100க்கு 100 மதிப்பெண்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் பெறணும். எந்த மாணவனும் தேர்ச்சி அடையாமல் போயிடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். தேர்ச்சி நம்முடைய இலக்கு, 100க்கு 100 அடுத்த இலக்கு. அதனால் ரொம்ப கவனமாக எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை மீண்டும் வாழ்த்துறேன். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்களை நிறைய மாணவர்கள் பெறணும். எனக்கு கால் பண்ணி பேசணும், அதை நான் கேட்கணும், சந்தோஷப்படணும், சரிங்களா? அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் கொடுக்கணும். சமூக அறிவியல் பாடத்தில் தமிழ்நாடு அளவில் சென்டம் அதிகம், யாரும் ஃபெயில் ஆகலை அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்த ஆண்டு ஒவ்வொரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் கொடுக்கணும். இது உங்களுடைய பேரண்ட்டு, சரிங்களா? உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய ஆசிரியர், உங்களுடைய பள்ளிக்கூடம், உங்களுடைய ஊர், உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் இது மிகப்பெரிய வெற்றியை தரணும், சரிங்களா? ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.